சப்பாத்தி சாஃப்டாக வர்றதுக்கு மாவு கூட எந்த பொருளும் சேர்க்க தேவையில்ல. கோதுமை மாவு, உப்பு, கூட தண்ணி இதை மட்டும் சேர்த்து பிசைஞ்சாலே போதும். சில பேர் சுடுதண்ணி, பால், சர்க்கரை அந்த மாதிரிலாம் போடுவாங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. மாவு மட்டும் கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கோங்க. அது பிசைஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக மாவு காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சி 1 மணி நேரத்துக்கு நல்லா மூடி வச்சிட்டிங்கனாலே சப்பாத்தி சாஃப்டாக வந்துடும். இதுக்கப்புறமே எடுத்து உருண்டை பிடிச்சிட்டு தேய்க்கக்குள்ளே இந்த மாதிரி ஒரு டைம் மடித்து விட்டுட்டு தேய்ங்க. 2 டைம் மடித்து விட்டுட்டு தேய்ச்சோம்னா சுடக்குள்ளேயே லேயராக எடுத்துகிட்டு வரும். சப்பாத்தி சூப்பராகவும் இருக்கும். தோசை சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறமே போட்டுட்டு ஒரு 10 செகண்ட்க்கு ஒருக்க திருப்பி போட்டு சுற்றி விட்டு எடுக்கணும். ஒரே பக்கமே ரொம்ப நேரம் போட்டு வேக வச்சாலுமே சப்பாத்தி ஹார்டாயிரும். இதுக்கு கூட நான் பச்சை பட்டாணி குருமா தான் ரெடி பண்ணியிருந்தேன். உங்கள் முன்னாடியே நான் சப்பாத்தி பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 6 நாளுமே இது இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களாம் எல்லாருமே நல்லா